அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் வாழ்வை மாற்றும் 3 முக்கியமான தீர்மானங்கள். இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் ஒரு தீர்மானன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 தீர்மானங்கள். நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம குடும்பம் மாறணும், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய கரத்திலிருந்து உதவிகளையும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுல நிலை நிற்க முடியல. ரெசல்யூஷன் என்று சொல்லப்படுகிறதான அந்த தீர்மானத்தில் நம்மளால் உறுதியாக இருக்க முடியல. ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு டிரைவிங் ஸ்கூலில் ஒரு டிரைவிங் பண்ணும்போது ஒரு காரியத்தை அவங்களுக்கு முன்பதாக வைக்கிறாங்க. யாரெல்லாம் டிரைவிங் ஸ்கூல் போயிருக்கிறீங்க? முதல்ல டிரைவிங்கே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உக்காந்து தான் போவோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், டிரைவ் பண்ணுறாங்க. ஒரு டிரைவிங் ஸ்கூலில் ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை, நாங்கள் டிரைவிங் கற்றுக்கணும், எனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டுருக்குறாங்க. டிரைவிங் ஸ்கூல் போகிறாங்க. பேசிக் கிளாஸ்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு டிரைவிங் கூப்பிட்டு போகிறாங்க. நான் கூட ஆரம்பத்தில் நானும் ஜேபி என்னெல்லாம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். டிரைவிங் கற்றுக்கொள்வது எப்படி, ஏபிசி, ஆக்சிலேட்டர், கிளச், பிரேக், மறக்க முடியாது, ஏபிசி. அது ஒரு டிரைவிங். அப்போது அந்த குழந்தைக்கு அந்த ஏபிசின்ற கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி அதை நடத்திட்டுருக்குறாங்க. நடத்தும்பொழுது அவங்க கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்னன்னா, இப்போது நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீர் போட்டு வண்டி வேகமாக போயிட்டுருக்குது, ஒரு 80 போயிட்டுருக்குறோமா, பின்னாடி ரிவேர்ஸில் வர முடியாது, வலது பக்கம் திரும்ப முடியாது, இடது பக்கம் திரும்ப முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பேரிகேடர் இருக்குது, இந்த பக்கம் போனால் ஒரு மலை பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம், இங்கே மலை இருக்குது, எதிர்க்க ஒரு வயசானவங்க கிராஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி நம்ம பண்ணால் பள்ளத்தில் தான் விடணும். இத்தனை ஆப்ஷன் உனக்கு முன்னாடி இருக்குது, இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலை நான் என்ன சொல்லுவேன், எனக்கு பின்னாடி போக முடியாதுன்றதுனால இப்போ வயசானவங்க தானே அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, அவங்கள வேணால் இச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் அவங்க ஒரு உயிர் மேலே ஒரு மதிப்பு இருக்குது இல்லை, அந்த உயிர் மேலே நான் இடிக்காமல் நான் வேணால் கார் சேதமானா கூட பரவாயில்லன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், பள்ளத்தில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, இல்லை நான் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பேரிகேடரில் அப்படி இடிச்சு கொஞ்சம் அப்படி நிற்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல் ஓனர் சொன்னாராம், ஏம்மா இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன், இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கிறீங்க, நான் என்ன சொன்னேன், எதிர்க்காக வரவங்க மேலே நீங்கள் எப்படி பண்ணி இதை நிறுத்துவீன்னு கேட்டேன். இது பிரேக் அழுத்தி நிறுத்தணும்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? பிரேக்குன்னு ஒன்று இருக்குது, அதை சொன்னீங்களா? முதல்ல பிரேக் அடித்தா என்ன பண்ண போகுது, வண்டி நிற்க போகுது. நான் ஸ்லோ பண்ணி பிரேக் போடுவேன்னு மட்டும் சொல்லாமல் எதிர்க்காரங்க மேலே இடிச்சிருவேன், பக்கத்தில் இருக்க மேலே இடிச்சிருவேன், பேரிகேடில் இடிப்பேன். அப்போ நம்முடைய மைண்ட் என்னென்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு தீர்மானம் எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிய நிலைமை. இப்போ இது மாதிரி தான் நம்ம கூட முயற்சி நிற்கிறோம் போல, இது தீர்மானம் எடுக்க முடியாமல். டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, கிளியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெளிவான முடிவு என்னால் எடுக்க முடியல. ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின்படி என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு காரணம், ஜபம் இல்லைன்னா, கர்த்தர் இல்லைன்னா நகராமல் சீசாயி அங்கே நின்றுட்டுருக்கோம். ஏதோ தேவ தயவு, அவருடைய கிருபை, தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், போயிட்டுருக்கிறோம். சபையில் ஒரு காரியத்தை செய்யணுன்னா கூட தீர்மானம் எடுத்து தீர்மானம் எழுதி சிக்னேச்சர் பண்ணி தான் அந்த காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு நிலம் வாங்குறாங்கன்னா கூட தீர்மான பத்திரம்,
தெரியுமா உங்களுக்கு? தீர்மானம். திருமணத்துக்கும் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. சொல்கிறாங்க அதில் திருமணத்துக்கு பாஸ்டர் இந்த ஸ்டோல் எடுத்து கையில் சுற்றி சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனாய் உனக்கே மனைவியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாப்பா சொல்லும்போது எல்லாரையும் சேர்ந்து மதிப்புன்ற பதில் மிதிப்பேன்னு சொல்லுது. நான் உங்களையே கணவராக ஏற்றுக்கொண்டு உங்களை மதிப்பேன்னு சொல்கிறது இப்போ ஏதி குத்துக்கிறாங்க. படிக்கும்போது உங்களுக்கு கணவராக ஏற்றுக்கொண்டு உங்களை மிதிப்பேன் அப்படின்ட்டு. பாஸ்ட்டு பார்த்து சிரிக்கிறார், கரெக்டாக தான் சொல்லிக்கிற பிள்ளைக்குது, மிதிக்கு தான் போகிற பிள்ளைக்குது அப்படின்ட்டு. அதனால் ஒரு தீர்மானம் அப்படின்னும் போது அந்த தீர்மானத்தை, அந்த டிசிஷன், அந்த ரெசல்யூஷனில் வந்து நம்ம நிலை நிற்க முடியல. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர் எடுத்தது முதலாவது காரியம், வாழ்வை மாற்றக்கூடிய 3 தீர்மானங்களில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? சரியான தீர்மானம். ஃபஸ்ட்டு காரியம் வந்து தவறான தீர்மானம். அப்புறம் சரியானதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தீர்மானம் என்னது? தவறான தீர்மானம். இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை வரத்துக்கு காரணம் கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காரணம் எது தெரியுமா? தவறான தீர்மானம். என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, இதுதான் தீர்மானம். உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே. குடும்பத்தில் கணவனுக்கு பிரச்சனை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி நீ கேட்பாரு. அவன் சொல்லுவான், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, உங்கள் வீட்டுக்கு செய்யும்போது நீ ஒரு வார்த்தை சொன்னிய என்கிட்ட. இப்போ பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களாம் முடிவு பண்ணிட்டு வந்து சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உட்கார வச்சு என்கிட்ட பேசி அப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். நீ தீர்மானம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண முடியாது, என்கிட்ட பேசக்கூடாது. அதனால தான் என்ன ஆகுது, பிரச்சனை வருது, கிளாஷ் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. இப்போது ஒரு குடும்ப தலைவர் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய் அந்த குடும்பமே பாழாக்கப்படுகிறது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் லைஃப்பில்? தலைவர், குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். தலைவர் எடுக்கிற தீர்மானம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு டிசிஷன், ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் அதுக்கு சரி சூப்பர் நான் பண்ணுறேன், அது வந்து அந்த தீர்மானத்துக்கு எல்லாம் என்ன பண்ணணும், உடன்படணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தான் குடும்ப தலைவர் எடுக்கணும். அதை எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கடவுளுடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் மனைவி கிட்டே இதை பற்றி பேச போகிறேன், என் பிள்ளைங்க கிட்டே இதை பற்றி பேச போகிறேன், இந்த தீர்மானத்துக்கு எல்லாம் என்ன பண்ணணும், சரின்னு சொல்லணும் ஆண்டவரே அப்படின்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், தீர்மானத்தை எடுக்க துவங்கணும். இது உங்களுடைய சித்தத்தின்படி இருக்குதா, உங்களுடைய விருப்பத்தின்படி இருக்குதா அப்படின்றது தான் ரெசல்யூஷன். கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய தீர்மானம் இருக்குதா, இல்லை சுயநலமான தீர்மானத்தை நான் எடுத்துட்டு எனக்கு இது நீ செஞ்சு தான் ஆகணும், எனக்கு நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது சில பேர் உடன்படுவாங்க, சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, உடன்பட மாட்டாங்க. நீ உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு குடும்ப தலைவர் எடுத்த ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான தீர்மானத்துக்கு உடன்படுறாங்க. யாருன்னு பார்க்கும்பொழுது ரூத் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய பெயர் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகோமியுடைய கணவர், கில்லியோன் மலியோன் என்கிறதான மனிதர்களுடைய தகப்பன், ரூத் ஒர்பாலுடைய மாமனார். இப்போ இந்த மனிதன் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, எலிமெலேக்கு எடுக்கிற தீர்மானம் கர்த்தர் என் ராஜா என்பதை மறந்து அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்.
தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டாகிற நேரத்தில் நம்ம விசுவாசித்து நடக்கணுமா, தரிசித்து நடக்கணுமா? விசுவாசித்து நடக்கணுமா, இல்லை கற்பனை? தரிசனம் என்னன்னா ஒரு மேல்நோக்கு சிந்தனை, ஒரு மேல்நோக்கு பார்வை. இங்கே இருந்தால் இனிமேல் பிழைக்க முடியாது, நான் இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு போகிறது நல்லதா? இல்லை எப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் என்னை உருவாக்கின என் ராஜா என்னை நடத்துவார் என்ப விசுவாசம் முக்கியமா? தீர்மானம். இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற ஒரு இடத்துல எலிமலேக்கு இருக்கிறாரு. எலிமலேக்கு எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? அவர் பெத்லேகேம் ஊரானாகி அந்த யூதர் மக்களோடு கூட அங்கே பிறந்து வளர்ந்து அந்த இடத்தை விட்டு தன்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்தை விசுவாசித்து கர்த்தர் நடத்துவார் என்பது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தரிசித்து அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் நம்ம போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குதுங்க. ஆமாவா இல்லையா? பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஓடி மறைஞ்சிடக்கூடாது. பிரச்சனை எதிர்த்து போராடக்கூடிய பலனை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்க. பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா, பஞ்சம் ஏற்படுதுங்க, பஞ்சத்தில் கர்த்தர் அப்படி கை விட்டுருவாரா? கொரோனாவில் கடைங்களே கிடையாது. ஆமாம் தானே? 144 போட்டாங்க. ஒலை வேவாமல் இருந்துச்சு வீட்டில். அப்போ தான் நல்ல கறி மீன் செஞ்சு சாப்பிட்டு கும்பலாக உட்காந்து கூத்து வச்சுன்னு இருந்தாங்களே. ஆமாவா இல்லையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஒரு பாக்கியம் 144 தான் நடந்துச்சு. அப்போ பஞ்சமான சூழ்நிலையிலும், நான் தவித்து விடப்பட்ட நிலைமையிலும், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற சமயத்தில் கூட, நான் வெறுமையாய் நிற்கும் போது கூட நான் விசுவாசித்து இந்த இடத்த விட்டு நான் பெயர்ந்து போக மாட்டேன். எனக்கு எங்கே இருந்தாலுமே கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. தரிசித்து எடுக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை மறைக்கிறதுக்கு பல காரியத்தை செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது பிரச்சனை தானே. ஒன்று சரி செய்யறதுக்காக ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய்யை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா, உங்களுடைய தீர்மானம் விசுவாசத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். விசுவாசித்து கர்த்தரை நம்பி நீங்கள் நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி உங்களுடைய காரியங்களை துவங்கணும். உங்கள் தீர்மானம் விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கணும். தரிசித்து கற்பனையில் சரி, நமக்கு என்ன வரும்னா, கற்பனையில் ஒரு சில பேர் மைண்டில் வருவாங்க, இங்கே போனால் அது முடிஞ்சிடும், அங்கே போனால் அது முடிஞ்சிடும், இந்த மாதத்துக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த மாதத்துக்கு இதை பண்ணிக்கலாம், இந்த மாதம் இவருக்கு ஃபோன் பண்ணும், அடுத்த மாதம் அவருக்கு ஃபோன் பண்ணும். யார் இந்த தீர்மானம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கே நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னா, இந்த எலிமலேக்கு குடும்பம் சிதறடிக்கப்பட்டுச்சு. நம்ம விசுவாசித்து நடக்கும் பொழுது, விசுவாசித்து தீர்மானம் எடுக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் ராஜாவாக இருப்பார். என் தேவன் என் ராஜா, அவர் என்னோடு கூட இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, மரத்தை வச்சு ஆண்டவன் ஊட்டாமல் போயிடுவாருங்களாங்க, என்னை அப்படியே விட்டுருவார் அனாதையா, நம்மளை அப்படியே தவிக்க விட்டுருவாரு. இந்த உலகம் நம்மளை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும். இந்த உலகம் நம்மளை நிர்கதியை நிற்க வச்சுட்டு சிரிச்சிருக்கோம் கை தட்டி. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி விட்டு போவாரா? அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீங்கன்னா தவறான தீர்மானத்தை எடுக்க மாட்டீங்க. இந்த எலிமலேக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு தவறான தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தவறான தீர்மானம்னா, தன் தகப்பன் அவர் பிறந்து வளர்ந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதிரிகள் இருக்கிறதான, எதிராளிகள் இருக்கிற பாளையத்துக்கு குடியேறி போகிறார். மோவாபியர் என்பவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் கடவுளை பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனை நிராகரிக்கக்கூடிய, சிலை வழிபாடுகளும் விக்கிரகங்களையும் வணங்கக்கூடிய இந்த மோவாபியர் தேசத்தில் நம்முடைய மக்கள் இருக்கிற இடத்தை விட்டுட்டு சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல போயிட்டாங்க.
அங்கே போனால் நம்மளுக்கு அரவணைப்பு உண்டாகும், நம்மளுக்கு வந்து எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சாங்க. அங்கே கூட கிடைக்கும், எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களும் மனுஷன் தானே. ஆனால் தேவ தயவு இருக்காது. மனுஷங்க உதவி பண்ணுவாங்க. நம்ம வாழ்கிறதுக்கு தேவ தயவு முக்கியமா, மனுஷனுடைய உதவி முக்கியமா? தேவ தயவு முக்கியம். ஒன்றுமே இல்லைனா கூட அவர் தயவு இருந்தால் நான் நல்லா இருப்பேன். ஆனால் எல்லாம் இருந்து கூட அவர் தயவு இல்லைனா எனக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, என் வாழ்க்கையில் போராட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த எலிமலேக்கு என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் தமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற வழியில் அவர் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். அவருக்காக யோசிக்கலாம் கூட மனைவி பிள்ளைகளுக்காக என்ன பண்ணியிருக்கணும், யோசிச்சிருக்கணும். இங்கன்னா அக்கா தங்கச்சி மாமா மாமி ஏதோ ஒருத்தர் இருக்கிறாங்க, எதனா ஒன்று பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நடக்கும், நம்ம யோசிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கே கொண்டு வராரு பாருங்கள். 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவருடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன், யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். மோப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்துட்டார். அங்கே இருந்து கொஞ்ச நாள் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் இறந்து போகிறார். அந்த குடும்பத்தில் ஆம்பளைங்க இல்லாமல் போயிடுறாங்க பாருங்கள். கொஞ்ச நாளில் அங்கேருந்து வந்து கொஞ்சம் சில ஆண்டு காலம் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் கர்த்தருடைய தயவு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அவங்க இந்த எலிமலேக்கு காலமாயிடுறாரு, மரிச்சு போகிறாரு. மரிச்சு போயிட்ட பிறகு தன்னுடைய 2 பிள்ளைகள் தலையெடுக்கிறார். மக்லோனும் கிலியோனும் தலையெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 3வது வசனம், நகோமின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான், அவருடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் பொண்ணு எடுக்கிறாங்க. எங்கே பொண்ணு எடுக்கிறாங்க? மோவாப் தேசத்திலிருந்து பொண்ணு எடுக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி தங்கைக்கு ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண் பார்க்குறோம், இல்லை ஒரு பையனை பார்க்குறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம பிள்ளைக்கு பார்ப்போம்? நல்ல கவர்மெண்ட் வேலையில் கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபுல்லாக தண்ணி அடிச்சா கூட பரவாயில்ல, அப்படி வேணுமா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பயந்த மகனாக விசுவாசத்திலும் நற்குணம் உள்ளவராய் அவர் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவன் மனைவி பிள்ளை அவர் காப்பாற்ற அளவுக்கு அவர் சம்பாதிக்க, அது போதும். கவர்மெண்ட் வேலையோ எந்த வேலையோ ஏதோ கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சுக்க. கர்த்தருக்கு பயந்து மனைவி பிள்ளைகள் நேசித்து குடும்பத்தையும் சபையை நேசிக்கக்கூடிய மகனாக இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளை வேணுமா? இல்லை கவர்மெண்ட் வேலையில் நல்ல சம்பாதனை இருக்குது, அவர் குடிச்சுக்கிட்டும் இருப்பார், வீட்டுக்கு வராமையும் போவார், வந்துட்டும் இருப்பார் அப்படின்னா அப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம பார்ப்போமா? இன்ன காலகட்டத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும்னா எங்கே தான் போகிறது? எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கிற பொண்ணு தான் நான் கட்டுவேனா எந்த பொண்ணை கட்டுறது? இன்னைக்கு அப்படி பார்த்து தான் ஜாதி பார்த்து, மதத்தை பார்த்து, மொழியை பார்த்து இப்படி கட்டுகிற திருமணங்கள் எல்லாம் நல்ல நேரம் பார்த்து. ஐயர் சொன்னாராம், நல்ல நேரம் முடியும் தாலி கட்டுன்னு. அவருக்கு அப்போ புரியலாம். முடிஞ்சிட்டு பிறகு அவர் வாழ்க்கையில் கடைசி எப்பப்பா சிரிச்சன்னு கேட்டாங்களாம். தாலி கட்டின பாரு அப்போ சிரிச்சேன் ஐயா அப்படின்னா புள்ளியா. அந்த மாதிரி கதையா இன்னைக்கு திருமண வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா ஏங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் பார்ட்னர்ன்றது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய மணமகனாக இருக்கணும்.
வரதட்சணைலாம் வாங்கக்கூடாது, வரதட்சணையும் வாங்கக்கூடாது, வரதட்சணை கொடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க. வரதட்சணை வாங்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மோவாபியர் இவங்க போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருக்கு பயந்த ஒரு சந்ததியிலிருந்து பெண் எடுக்காமல் மோவாபியர் பெண்களையே பார்த்து நம்ம அங்கேருந்து வந்துட்டுமே திரும்ப அங்கே போகக்கூடாது. இந்த விஷயத்தில் ஆபிரகாமை யோசித்து பாருங்கள். எங்கேருந்தோ வந்துட்டு கூட தன் இனத்தால் ஒரு பெண்ணை போய் தேடி பார்த்து, கர்த்தருக்கு பயந்த பெண்ணை தான் பார்த்தார். தன் இனன்னு ஒன்று அவங்க ஜாதியில் போய் பார்த்தாருன்னு சொல்லக்கூடாது. நேஷன் கர்த்தருக்கு பயந்த குடும்பம் தான் பார்த்தாரு. என் குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம், தலைமுறை ஆண்டவரை வணங்கிட்டு இருக்கோம், அதனால தான் போய் அவர் பார்த்தார். என் கண்ணெதிர்க்க வளர்ந்த புள்ள, அது விசுவாசமான புள்ள, நான் சொல்கிற பேச்சு கேட்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கேயோ கூப்பிட்டு வந்து வச்சுவிட்டேன், ஐயோ என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணி வச்சுன்னுக்கிறானே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நடக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய விருப்பத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி தான் அந்த உலகத்தில் எல்லாம் நடக்கணும். இங்கே அவங்க எடுத்த தவறான முடிவு என்ன தெரியுமா? விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது அவங்க பண்ண பெரிய தப்புன்னு தெரியுமா? மோவாபியர் இனத்திலிருந்து என்ன பண்ணாங்க, பெண் எடுக்கிறாங்க. இன்னும் கடவுளை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் ஆண்டுடைய பிரச்சனத்தையும் சமூகத்தை விட்டு நம்ம வந்துட்டுன்னு வச்சுங்களேன், தப்புலாம் நம்மளுக்கு நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி. தவறும் பாவம் பண்ணுறதுன்னா அட போட அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். பாருங்கள், 10 வருஷமாக இருக்கிறாங்க கல்யாணம் ஆகி. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு, மக்லோன் மனைவி, ஒர்பால் கில்லியோன் மனைவி ரூத், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. 10 வருஷமாக இருக்கிறாங்க. 10 வருஷமாக எந்த கர்ப்பத்தின் கனி இல்லை. கொஞ்சம் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 ஆம்பளை பிள்ளைங்களும் செத்து போயிடுறாங்க. அந்த அம்மா மனசு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேனே, இந்த பாவி கூப்பிட்டு வந்து என்னங்க விட்டு போட்டானே சொல்லுவாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? இந்த பாவி நம்பி வந்தேன், இவன் எங்கள் விட்டு இந்த படுபாவி செத்து போட்டான், இவனுங்களாவது இருப்பானுங்க, பார்த்தா இவனுங்க 2 பேரும் போயிட்டானுங்க, இந்த 2 குழந்தைங்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால அவங்க சொல்கிறாங்க. இது தவறான தீர்மானத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவு. அப்போ நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஐயா உங்கள் வேலையில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் தீர்மானம் கர்த்தருக்கு பயந்ததாக இருக்கணும். கர்த்தர் விருப்பத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா அது போய் முடிகிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வியாபாரத்தை தொடங்கும் போது எவ்வளோ கஷ்டம்னு கேளுங்க. வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு ஆரம்பம் எல்லாத்துலேயுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், நல்ல வியாபாரம், அப்புறம் ஊரே பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாவா இல்லையா? ஒரு காரியம் கடவுள் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்குற சில விஷயங்கள் நீங்கள் தீர்மானம் எடுத்து, ஐயோ நான் தனியாக வரத்துக்கு பயமாக இருக்குது, நான் கும்பல்லே சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கிறேன், தனியாக வந்தால் தனியாக சோறு செய்யணுமே, நம்ம ஆக்கி வச்சா சாப்பிட்றதுக்கு தானே தெரியும், அப்படி சிரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் சில காரியங்களில் பிரித்து எடுக்கும் போது வந்துடணும், சில காரியங்கள் ஒன்றிணைக்கும் போது ஒன்றா சேரணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. இவங்க கர்த்தருடைய விருப்பத்தின்படி தீர்மானிக்காம தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, இனிமேலாம் அங்கே பஞ்சம் வந்துச்சு, இனிமேலாம் அங்கெல்லாம் வாழ முடியாது, ஆண்டவர் சொன்னாரா நான் வழி நடத்த மாட்டேன்ட்டு அந்த பேச்சு கேட்காம போகிறதுனால தவறான தீர்மானம், தவறான வழிநடத்துதல். ரெண்டாவது ஒரு தீர்மானம், சரியான தீர்மானம். ரூத் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 நம்ம வாசிப்போம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதுதாங்க தீர்மானம். அல்லேலூயா. இந்த பொண்ணு மோவாபிய தேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெண் தான். நான் மோவாபிய தேசத்துக்கு கடவுள் அறியாத குடும்பத்திலேருந்து வந்துட்டேன், எங்களை கல்யாணம் பண்ணி நான் வந்துட்டேன். நாங்கள் வந்ததுக்கு நன்மனை தெரியுமா? உன்னதமான தேவனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா.
இந்த பாவியை கட்டுன்னு வந்ததுக்கு பெரிய பெரிய நன்மை தெரியுமா? உண்மையான ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் பாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. இங்கே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க தீர்மானத்தை? ரூத்து. 2 மருமகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் இறந்த பிறகு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ மாமியார் சொல்கிறாங்க பாசத்தில், எனக்கு இனிமேலாம் குழந்தைய பெற்று அவங்கள வளர்த்து உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு எனக்கு பலனும் இல்லை, எனக்கு புருஷனும் இல்லை. அதனால் உங்களுடைய வயது ரொம்ப இளமையான வயதாக இருக்குது. எந்த மாமியார் என்ன சொல்லுவாங்களோ பாருங்க, நீங்கள் போய் இன்னொரு யாருனா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக எங்கன்னா இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் முத்தமிட்டு அழுகுறாங்க. ஐயோயோ ஆண்டி, இப்போ எப்படா சொல்லுவாங்க தனியாக போயிடுறதுக்கு. இது வாய் திறக்க மாட்டாளே ஆண்டவரே, நகோமி திறந்த மாதிரி திறக்க மாட்டாளே இந்த பாவி அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு உக்காந்துக்கிறோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த அம்மா சொல்லுது, இதுக்கப்புறம்லாம் இது என்ன நடக்காதுமா, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, என் பிள்ளைங்க மறித்து போயிட்டாங்க, என் காலத்துக்கு நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒர்பால்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு தவறான தீர்மானம். என்ன பண்ணிட்டாங்க, தன் மாமியை முத்தமிட்டு அழுது அவளை விட்டு போனாள். அத்தோடு ஒர்பாலுடைய வாழ்க்கைன்னா ஆச்சு, முடிஞ்சு போச்சு. ஒர்பாலுக்கு வரலாறு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வரலாறு கிடையாது. ஒர்பாலுக்கு எந்த வரலாறுமே கிடையாது. 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார். மாமியை முத்தம் செய்து விட்டு ஒர்பால் போய்விட்டாள். அத்தோடு போனால் அவள் தான். ஆனால் ரூத்துக்கு கர்த்தர் சரித்திரத்தில் இடம் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார். போவாஸ் ஈசாய் அவருடைய அடிவேரிலிருந்து துளர்த்துது. அப்போ போவாஸ் ரூத் ஏசப்பாவுடைய தாத்தா பாட்டி. அந்த வம்சத்தில் தான் இயேசு பிறகுறாருங்க. நல்ல தீர்மானம் நல்ல வாழ்க்கை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு நல்ல தீர்மானம் எடுக்குது. என்ன தீர்மானம் தெரியுமா? அம்மா, என் ஹஸ்பண்ட் செத்துட்டார், உண்மைதான். ஒர்பால் மாதிரி எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. நான் மோவாபிய ஸ்ரீயா தான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு. கடவுள் அறியாத குடும்பத்தில் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என்னைக்கு உங்கள் கூட ஐக்கியமானனோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதை பார்த்தேன், கர்த்தர் மேல் உங்களுக்கு இருக்கிற பயத்தை பார்த்தேன். அந்த விசுவாசத்தில் இனிமே நீ தங்குகிற இடத்துல தான் தங்குவேன், நீ சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன், நீ வணங்குற தெய்வத்தை தான் நான் வணங்குவேன். அல்லேலூயா. இது இல்லவா சரியான தீர்மானம்? மருமகனா இப்படி இருக்கணும், மருமகனா இப்படி இருக்கணும். என் மாமியார் குடும்பம் என்ன வணங்குகிறார்களோ, எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மாமியார் குடும்பம்னா நீங்கள் இப்போ அவங்க மாமியார் குடும்பத்துக்கு கூட போகிறீங்க. இங்கே சொல்கிறேன், இந்த மாமியார் ஆண்டவருக்கு பயந்த ஒரு சந்ததிங்க, ஆண்டவருக்கு பயந்து வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பக்தியை பார்த்து தான் மோவாபிய ஸ்ரீயா இருந்தாலும் கணவன் மரித்த பிறகு கூட அந்த ரூத்து நகோமி விடாமல் பற்றி கொண்டார்கள். ஆண்டி, நான் இருக்கிறேன் ஆண்டி, உங்களுக்கு மகளாக நான் இருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களும் போயிட்டாங்க, அங்கிளும் போயிட்டாரு, நீங்கள் இனிமேல் ஒண்டியா, உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் துணையாக இருங்க ஆண்டி, நான் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னொன்னே சும்மா ஒரு பேச்சுக்கு மாமியாருங்கெல்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதுங்க சரியான கிரிமினலுங்க. சில மாமியாருங்கெல்லாம் பூனை குறும்பு மாமியாருங்கெல்லாம் பண்ணோம், ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு வானா கறி குழம்புன்னு சொல்லிவிடுவோம். ஹஸ்பண்ட் என்னம்மா சாப்பிட்டியாண்ணா, வானாப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லும். அம்மா என்ன சாப்பிடாம இருக்கிற சொல்லு அப்படின்னா, எங்கே கறி குழம்பு மூஞ்சிலே கண்ணிலே காட்டலையாவோ, நான் சாப்பிடுன்னு தானே சொன்னேன், அப்போ எனக்கு சாப்பிட முடியும், இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, எங்கே கறி குழம்பு, எப்போ சாயந்தரம் நைட்டு கேட்கும். இல்லை குழந்தைங்களாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொன்னால் தெரியும் எனக்கு எங்கே இந்த வீட்டில் மதிப்பு இருக்குது. ஒரு வாய் கறி போகிறதுக்கு வைக்குது அவங்களுக்கு. அப்போவே சாப்பிட்றேன்னு கேட்ட சுட சுட சாப்பிட. இது மாதிரி கிரிமினலான ஆண்டிங்கெல்லாம் இருக்குது இங்கே. அப்படி தான் இங்கே பாருங்கள், இவங்க அப்படி கிடையாது, முழுசு அப்படியே அர்ப்பணிப்போடு கூட இருக்கிறாங்க. மருமகள் மகளாவே இல்லை, மருமகள் மாமியாராகவே இல்லை, மகள் தாயை போல மாறிடுறாங்க. எந்த மருமக என் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ மாமியார் கூட தான் இருப்பானே, இந்த காலத்தில் இருக்கிற ரூத் யாராவது சொல்ல முடியுமா? சீக்கிரமாக கிளம்பி வந்துரு, ஒன்று நான் இருக்கணும்,
இல்லை அந்த கிழவி இருக்கணும், அவள் இருந்தால்னா நான் இருக்க மாட்டேன், நான் இருந்தால்னா நான் வரத்தவங்களே ஒரு முடிவு இருக்கு.